ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரியாஸ் இன்ஃபர்மேஷன் அண்டு ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கேவுர் மாவு அடை. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. இது வந்து ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், நைட் டின்னராக கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாவை நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். அப்புறம் நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இது ரொம்ப சிம்பிளுங்க. வெறும் வெங்காயம் தாங்க, வேறு எந்த வெஜிடபிளும் தேவையில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக முருங்கீரை போட்டு செஞ்சுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் வெறும் ஆனியனும் காஞ்ச மிளகாவும் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்க வைக்க வெயிட் பண்ணுங்கள். இதிலே உப்பு போட்டுருங்க, வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கும். இதிலே நாம் தேவையான அளவுக்கு கேவுரு மாவு கொட்டிடுவோம். நான் இன்றைக்கி 1 கப் எடுத்திருக்கேன். இது எடுத்திங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாக. அப்படி இல்லை எங்களுக்கு டின்னராக வேணும்னா 2 பேர் சாப்பிட்லாம். இந்த 1 கப் மாவு எடுத்துட்டிங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை அப்படியே சூட்லேயே கிண்டணும். வெங்காயம் வதங்கின சூடு இருக்கும் இல்லையா வானலில், அதிலே கிண்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, இன்னும் சாஃப்டாகவும் வரும். சப்பாத்தி மாவு வரை நல்லா இதை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உருண்டை பிடிச்சி வைக்கணும். இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தாங்க. பாருங்கள், இதை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம் உருண்டையாக. இதுலேருந்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நிறைய பேர் இருந்தாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி வேணும்னா ஒரு 4-5 உருண்டை எடுத்துக்கலாம். இல்லை 2 பேர் 3 பேர்னால் டின்னர் மாதிரி பெரிய உருண்டையாகவும் எடுத்துக்கலாம். நான் இப்போ குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து வச்சுருக்கேன். கேவுரு மாவுன்றது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க. மழை நாளுக்கு வந்து இது ரொம்ப நமக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கும். நம்ம அது வந்து வெறும் புட்டு அது மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி அடையாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூடாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்லே நம்ம தட்ட போகிறோம். நீங்கள் சப்பாத்தி கல்லில் கூட தட்டி இதில் போடலாம். நான் தோசைக்கல்லே தட்ட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் உருண்டையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டணும். தட்டும் போது ஷேப் விரியும், அதை நம்ம அப்படியே பேட்ச் ஒர்க் பண்ணி தட்ட வேண்டியதாங்க. கல்லை சிம்மில் வச்சுட்டு தட்டுங்க, ஏன்னா தட்டுறதுக்குள்ளேயே தீஞ்சிரும் இந்த மாதிரி தோசைக்கல்ல தட்டக்குள்ளே. ஓரெல்லாம் நல்லா கொஞ்சம் அமுக்கி விடுற மாதிரி தட்டுங்க. ரொம்ப மொத்தமாக இருந்தால் சீக்கிரமாக வேகாது. ஒரே லெவலில் தட்டணும். தட்டிட்டு நம்ம லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் வெந்த உடனே நாம் இதை திருப்பி போடலாம். இப்போயே திருப்பி போட்டிங்கன்னா பாதி பாதியாக உடஞ்சி வந்துடுங்க. லைட்டாக வெந்த மாதிரி இருக்குது, இதை பாருங்கள்.
இப்போ நம்ம இதை திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு சுற்றிலும் லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக இல்லைங்க, லைட்டாக. இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுட்டோம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஆனால் சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. ஒரு அடியும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெந்துடுச்சு, நல்லாவே வெந்திருக்கு. பாருங்கள், உள்ளே வந்து மாவுலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.